ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் 89 வழியாக ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருப்பாடலினுடைய தலைப்பு நாடு இருளுற்ற போது பாடியது. எஸ்ரானாகிய ஏத்தானின் அறப்பாடல் என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பாடல்கள் மிக நீண்ட திருப்பாடல். இந்த திருப்பாடல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் பகுதியை சிறப்பாக நாம் இன்று தியானிக்கிறோம். இந்த திருப்பாடல் 89 யாரெல்லாம் இருளற்று இருக்கிறார்களோ, இருளோடு வாழ்கிறார்களோ, அல்லது குடும்பம் இருளாக இருக்கிறதோ, இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவராக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். முதல் 2 வசனங்களை பாருங்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். இதோ ஆண்டவராகிய தெய்வம் எப்போதுமே நம்பத்தக்க தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் புனித பவுலடியாருடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நம்மை அழைத்த தெய்வன் எப்போதும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். திருத்துதர் பணிகள் எல்லாம் சீடர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற போது கடவுள் எப்போதுமே நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருப்பதனால் அவர்கள் எல்லா இடங்களும் சென்று ஆண்டவருடைய பேரன்பை பற்றி எல்லா பக்கம் போதித்தார்கள். எதுக்கு போதித்தார்கள்? குடும்பம் இருளா இருக்கிறது, தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் இருளா இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருளா இருக்கின்ற போது ஆண்டவருடைய பேரன்பு உண்மையா இருக்கிற தெய்வம் அங்கே செல்கின்ற போது அவருடைய உள்ளம், அவருடைய குடும்பம், அவருடைய நாடு, அவருடைய சூழ்நிலை வெளிச்சமாக மாறும் என்பதை இந்த முதல் வசனங்கள் அவருடைய அன்பிலிருந்து தலைமுறை தோறும் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறை தோறும் இருக்கும் என்று இந்த முதல் வசனத்திலேயே இந்த ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று நான் அறிவிப்பேன். உமது உண்மை வாளை போல உறுதியானது. இதோ வானம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றதோ அதுபோல கடவுளுடைய பேரன்பு இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த பேரன்பை ஆண்டவர் அதிகமாக யாருக்கு காண்பிக்கின்றார்? தன் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இந்த அன்பையும் பேரன்பையும் காமிக்கின்றார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். நீங்கள் படிக்கின்ற போது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12 17 முடிய உள்ள வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ உன்னுடையிலிருந்து உன்னுடைய அரசனை நான் உருவாக்குவேன், உன்னுடைய அரசு என்றென்றுமே நிலைத்திருக்கும் என்று தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்திருந்தாலும் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனால் மனம் திரும்பி தொடர்ந்து ஆண்டவருடைய கட்டளைகளில் நிறைவேற்றி வருகிறார். மோயிசனை ஆசீர்வதித்த தேவன் தாவீதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இருவரையுமே ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவருடைய பேரன்பை பற்றி நாம் சொல்கின்ற போது கடவுளாகிய ஆண்டவர் நம்மையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 15, 16 வசனங்கள் பாருங்கள். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்போதுமே ஆண்டவருடைய முக ஒளி உன் மீது இருப்பதாக என்கின்ற அருமையான ஒரு ஆசீர்வாதமான இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவரை நம்பி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு என்றும் ஆசீர்வதிப்பார்கள். இது ஒரு விழாவில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை போல, ஆரவாரம் போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோலவே அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களி கூறுவார்கள், உமது நீதியினால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மகிழ்ச்சி தலைமுறையாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும். 17, 18 வசனங்கள் பாருங்கள். அவருடைய தயவால், யாரு? கடவுளுடைய தயவால் நம்முடைய வலிமை என்றுமே உயர்த்தப்படும். ஏனென்றால் நாம் கடவுளே நம்பியிருப்பதால் அவரே நமக்கு
கேடயம், அவரே நமக்கு அரசராயிருக்கிறார். இந்த அரசராகிய தேவன் நம்மை வழிநடத்தட்டும், நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்யட்டும். ஆண்டவர் தான் நமக்கு வலிமை, ஆண்டவர் தான் நம் ஆற்றல் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரையே நம்பி வாழ்வோம். அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை இறைவா, உமது வலிமையில் வல்லமையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீரே எங்கள் கேடையும் ஆற்றலுமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரலும். உமது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மீது உமது ஆசீர்வாதம் என்றும் தங்கியிருப்பதாக. உமது நற்செய்தி உலகெங்கும் பறைசாற்றப்படுவதாக. நீர் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்நாளில் கடைசி நாள் வரையிலும் கூடவே இருந்து எங்களை காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.